ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். என்னால் கண்டினியூஸாக பதிவுகள் போட முடியல. ஏன்னா எனக்கே நாளைக்கு என்ன பிளான், நாளை கழிச்சு என்ன பிளான்ன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது இருந்து ஒரு கோவில்லேருந்து எனக்கு அழைப்பு வரும், நான் கிளம்பி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. நிறைய விஷயங்கள் நாம் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நம்ம தான் நடத்திட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்படி இல்லை. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளுமே உணர்ந்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக போட முடியல. அதற்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ நான் அப்போ உங்களுக்கான பதிவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்கோன்னா அம்மன் பதிவு பார்க்க போகிறோம். அம்மன் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ அம்மனை நினச்சாலும் சரி, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வ அம்மனை நினச்சிக்கிட்டாலும் சரி. ஓகே, ஆனால் நாம் இப்போ மாரியம்மன் பதிவு தான் பார்க்க போகிறோம். மாரியம்மன் உங்களுக்கு தரும் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது பைல் நம்பர் 1 மாரியம்மன் எடுத்திருக்கேன். ஓகே, பைல் நம்பர் 2 பார்வதி அம்மன் எடுத்திருக்கேன். ஓகே, ரெண்டு பேருமே தாய்மையின் மறு உருவம் தான். ரெண்டு பேருமே ஒரே ஒரு பச்சையம்மனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுனாலும் எடுத்தாலும் அம்மன் ஒன்று தான், சக்தி ஒன்று தான். ஓகேவா? ஸோ சக்தியின் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் பையில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பைல் மாரியம்மன் பையில் யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான பதிவுகளை பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போகிறவரா நீங்கள்? உங்களுக்கு மாரியம்மன்னா ரொம்ப பிடிக்குமா? இங்கே பாருங்க, அமௌண்ட் இருக்குது. நான் என்ன சொல்ல, அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கார்ட்ஸுக்குள்ளேருந்து ஒரு பச்சையம்மனை பற்றி பேசணும். பச்சை கலர்லேயே ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, 20 ரூபா நோட்டு. ஸோ 2 நாளே இது வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம்தான். ஸோ உங்களுக்கு இந்த 2026 ஃபுல்லாகவே பணவரவுக்கு கம்மியே இருக்காது. உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் அப்படின்றத தான் இந்த நோட்டு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு பணத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மாரியம்மன் உங்களுக்கு கொடுக்கும் மெசேஜஸ் என்ன? நம்ம 3 கார்டு எடுத்திருக்கோம். அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. யாரோ ஒருவர்னால நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி அதிலிருந்து ஒரு வியூகம் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினச்சிருக்காங்க. நீங்களும் ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகி அவங்களோட போக்கில் நீங்கள் போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்துருக்கு. அதை நீங்கள் அம்மா என்னம்மா இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் நடக்காதனால இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அம்பாள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது உங்களுடைய உறவினர்களோட துரோகமாக இருக்கலாம், இல்லை உறவினர்களோட ஒரு ஏமாற்றம் இருக்கலாம், ஒரு நடிப்பாக இருக்கலாம். அதை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கலாம். சிலதில் நீங்கள் தேவையில்லாமல் நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அது ஒரு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு 3வது நபரால் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. அது அம்பாளோட அனுகிரகத்தால் தான் நடந்தது அப்படின்றத நீங்கள் முழுமையாக உணருங்க. ஓகே,
ஏன்னா 2 ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கனால அம்பாள் வந்து உங்களுக்கு 2 பக்கமும் பலமாக நிற்கிறாங்க. ஓகே, இதை பார்க்குற நீங்கள், இதை செலக்ட் பண்ண நீங்கள், உங்களுடைய அம்மன் வந்து இரட்டை அம்மனாக கூட இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வ அம்மன் இருக்கலாம், இரட்டை அம்மனாக இருக்கலாம். இல்லைனா குலதெய்வம் வந்து ஒரு அம்மன், இஷ்ட தெய்வம் ஒரு அம்மன். ஸோ 2 அம்மனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எமோஷ்னலாக வீக் ஆகாதீங்க. ஓகே, உங்களை வந்து எமோஷ்னல் வீக்காக்கி அவங்க வந்து சுயநலமாக உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை தவறான வழிக்கு இழுத்துட்டு போகிறாங்க, தவறான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியே உங்களுடைய நீங்கள் செய்ய போகிற நல்ல விஷயத்தை கெடுத்து விட்ருவாங்க. ஓகே, நான் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாரீ வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரீ உனக்கு நல்லாவே இல்லைப்பா, இது கலர் நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்காமல் வந்துடுவீங்க. ஆனால் அவங்க அடுத்த நாளே போய் அந்த சாரியை வந்து அந்த கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி தான் இடம், பொருள் எல்லாமே, கார் எல்லாமே வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னா, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் இருக்கும். ஆனால் அவங்க வந்து நடிப்பாங்க, உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நம்பி, அவங்க பேச்சை நம்பி எதுலேயும் இறங்கிடாதீங்க. இல்லைனா இறங்கினா ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து உங்களுக்கு எதிரி துரோகி தான், ஆனால் உறவாடி கெடுக்கிற எதிரி துரோகியாக இருப்பாங்க. ஓகே, உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களை கழுத்தறுக்கிறவங்களா இருப்பாங்க. அதை வந்து ஆனால் அம்பாள் வந்து உங்களுக்கு நடக்க இருந்த ஒரு கெட்ட விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது இன்னும் ஒரு மெசேஜ் பார்க்கலாமா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, அதாவது உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுனால தான் அம்பாள் வந்து உங்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. விதியை வந்து மதியால் நீங்கள் வென்றிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விதி வந்து சதி செய்யலாம், ஆனால் வந்து அம்பாள் வந்து அந்த விதியவே மாற்றி எழுதுகிற சக்தி இந்த வித்தகி அம்மாவுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ உங்களோட விதியை வந்து மாற்றி எழுதி உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவே தான் இந்த மாரியம்மன் வந்து இருக்காங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து அவங்கள மறக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் முதல்ல ஓடி வந்து நிற்கிறது இந்த மாரியம்மன் தான். ஓகே, அது உங்கள் எல்லை சாமியாக இருக்கலாம், கிராமத்து தேவதையாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம். ஆனால் மாரியம்மன் வந்து என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. யாராலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா அவங்களோட துணை இருக்கிறதுனால உங்களை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் என்னோடய வாழ்க்கையிலே நடந்தது விஷயம். இப்போ இந்த ட்ரிப்பில் நடந்தது. ஒரு கோவில், மாரியம்மன் கோவிலுக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே வந்து அன்றைக்கி வந்து ஒரு சாஸ்திரம் செய்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அது என்னோடய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக போயிருந்தேன். யதார்த்தமாக அன்றைக்கி வந்து எனக்கு கரெக்டாக வந்து அன்றைக்கி சண்டே. ஸோ வந்து போயிருந்தேன். அப்போ வந்து நிறைய வந்து முகூர்த்த நாள் போல், அது எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் செலக்ட் பண்ணி நான் போயிருந்தேன். அதாவது எல்லாமே நம்ம வந்து செய்கிறோம், நாம் தான் நினைக்கிறோம் செய்கிறோன்ட்டு, ஆனால் அவங்க வந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து இந்த மாதிரி விஷயங்களால் தான் நம்ம கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அங்கே வந்து என்னாச்சுன்னா சண்டே, ஓகே, முகூர்த்த நாள் போல் நிறைய நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் போடும்போது யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. வரவும் நிறைய கல்யாணங்கள் நடந்தது. 60வது கல்யாணங்களும் நிறைய நடந்தது, காது குத்து நடந்தது. ஆனால் அது சின்ன கோவில் தான், ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு குலதெய்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் கல்யாணமும் அங்கே நடந்தது. ஒரு 10 பேரோட கல்யாணம் நடந்திருக்கும். ஓகே, ஒரு 2 பேரோட 60வது கல்யாணம் நடந்தது. ஒரு காது குத்து 2-3 குழந்தைங்களுக்கு நடந்தது. ஒருத்தவங்களுக்கு மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தேன். ஓகேவா? நான் வந்து
எங்களுக்கு வந்து பூஜை முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 11:30 மணிக்கு இன்னொரு அபிஷேகம் நடக்கும், அதுதான் நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கு. ஏன்னா நாளே நாங்கள் போய் பேசினப்ப 9:30க்கு வந்து வேறு யாரோ புக் பண்ணிட்டாங்க, நீங்கள் 11:30க்கு அந்த அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த கல்யாணத்தெல்லாம் காது குத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து யாரோட கல்யாணத்துக்கு போகணும், அந்த இதில் போய் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வரல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ஒரே ஒரு குழந்தையோட கல்யாணத்தில் போய் நிற்கணும், பக்கத்தில் போய் நிற்கணும், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், போய் பாருன்னு என்னை உட்காரவே விடலை. சரின்ட்டு மற்றவங்களாம் உட்காந்துருந்தாங்க, நானே ஹஸ்பண்ட் மட்டும் எந்திரிச்சு போய் அதை போய் இந்த கல்யாணத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் அவங்க கிராமத்தில் இவங்க தான். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த பீப்புள் தான், கிராமத்து பீப்புள் தான். அவங்க வந்து 2 லேடிஸ் என்னை பார்த்துட்டு உடனே வாங்க நீங்களும் கல்யாணத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட அந்த தாலியெல்லாம் வாங்க வச்சு ஆசீர்வாதம்லாம் பண்ண வச்சு, திருப்பி ஐயர் என்ன பண்ணார்னா, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நீங்கள் இந்த மண்டபத்தில் வச்சு கூட வெளியில் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே சரி, நீங்கள் எல்லோரும் அவங்க ரிலேட்டிவ், அவங்க பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், யாருன்னே தெரியாது, 3வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். ஒன்று இல்லை நீங்கள் வரணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானே ஹஸ்பண்டும் கூடவே போயிட்டு கரெக்டாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெளியில் வச்சு ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. கல்யாணம் நடக்குது. ஓகேவா? கல்யாணம் நடக்கிறப்ப வந்து நாங்கள் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துட்ருக்குறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அப்போ அந்த கல்யாணத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு தோணுனனால நானும் என் ஹஸ்பண்டும் அந்த கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம் சைடில் நின்று. அவங்க வந்து உடனே கூப்பிட்டு வந்து, அதெல்லாம் இல்லை, முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை நிற்க வச்சாங்க. நாங்கள் பரவாயில்லன்னு ஒதுங்கினாலும் அவங்க எங்களை ஒதுங்கவே விடலை. ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி அவங்க வந்து எங்களை ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணுவோட கழுத்தில் தாலி கட்டினார். அந்த குழந்தைங்க தான் 2 பேருக்குமே என்ன 21 வயசு, அந்த குழந்தைக்கு 18 வயசு இப்படி தான் இருக்கும். ஏன்னா கிராமத்துல எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவர் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மேரேஜ் நடந்தது. நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டு எங்களுக்கும் அந்த அக்ஷத்தெல்லாம் கொடுத்தாங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தப்போ, நீங்களே சொல்லுங்கள், 3வது நபர் நான் இல்லையா? எங்களை வந்து அவங்களுக்கு யாருக்குன்னு தெரியாது, அவங்க வந்து எனக்கு தெரியாது யாருன்ட்டு. ஒன்று கல்யாணம் முடிஞ்சோடனே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா காலில் தான் விழுவாங்க, இல்லைன்னா பொண்ணோட அப்பா அம்மா காலில் தான் விழுவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்யாணம் அந்த பையன் முடித்த அடுத்த நிமிஷம் என்னையும் என் கணவரையும் கூப்பிட்டு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கையும் வரல காலும் வரல. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம். அம்பாளுக்கு முன்னாடி எனக்கு வெளியில் கோவில்லேருந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு, அங்கே வச்சு தான் மேரேஜ் நடந்தது. எனக்கு கோவில் வாசல்லன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அப்புறம் சரி சொல்லிட்டு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இது கொடுத்துட்டு, அவங்களுக்கு தட்சணை கொடுத்துட்டு இந்த சைடு தான் வந்தேன். அப்போ வந்து அந்த லேடிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, அதனால் நீங்களே அப்பா அம்மாவாக தான் வந்து ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. என்னென்னா, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன். ஓகே, ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். கரெக்டாக என்னை அந்த இடத்துக்கு வர வச்சு, ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு வர வச்சு, அந்த பெண்ணுக்கும் அன்றைக்கி கல்யாணம் நடக்க வச்சு, அங்கே 10 கல்யாணம் நடக்கும்போது இந்த பெண்ணோட கல்யாணத்துக்கு மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு தூண்டுதலாகி, அந்த பொண்ணு பக்கத்தில் போய் கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லாமல் நாங்கள் வந்து அப்பா அம்மாவாக இருந்து அதை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணது வந்து எல்லாமே பாருங்கள், ஒரு கேல்குலேஷன். போன ஜென்மத்தில் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, அந்த பெண்ணுக்கு நான் அம்மாவாக நின்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அந்த இது வந்து எனக்கு பெண் குழந்தை இந்த ஜென்மத்தில் இல்லை, ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தையாக எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். நிறைய பேர் வந்து என்னை வந்து ரொம்ப
பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. என்னோட ரிலேட்டிவே வந்து என்னோடய வீட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க உனக்கு வந்து பெண் குழந்தை இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம வந்து கல்யாணம் முடித்து அடுத்த நிமிஷம் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அம்பாள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பெண் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக வாழணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அம்பாளோட அந்த கேல்குலேஷனை பார்த்து மிரண்டுட்டேன் நான். ஏன்னா நாள் நான் இருக்கேன் இங்கே நார்த்தில் டெல்லியில், அடுத்த நாள் நான் அங்கே போயிருக்கேன். கரெக்டாக அந்த நேரம் கூடி வரப்போ கரெக்டாக அந்த மேரேஜ் நடக்கிறப்ப நான் அங்கே இருக்கேன். அது இத்தனை கல்யாணம் நடந்தப்போ அந்த கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை, அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டப்போ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு பாக்கியம், ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு அந்த பெண்ணுக்கும் எனக்கும் இருக்குது அப்படின்றத வந்து நான் அந்த நிமிடத்தில் உணர்ந்தேன். அது வந்து ரொம்ப என்னால் இப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பு சிலிர்க்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து என்ன நடக்கணும் எப்போ நடக்கணுன்றது வந்து அம்பாள் பார்த்துக்கிருவா, சரியா? அது இப்போ வந்து உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய நபர் கண்டிப்பாக உங்களிடம் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உண்மையிலே வந்து ரொம்ப மெய் சிலிர்த்த ஒரு சந்தோஷப்பட்ட மனதார சந்தோஷப்பட்ட அந்த தருணம் வந்து என்னால் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து அம்பாள் வந்து பக்தியை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பக்தி செலுத்துறீங்களோ, உண்மையான பக்தி நீங்கள் செலுத்துனா அம்பாள் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடுவா. அப்படி கருணை உள்ளம் கொண்டவள் இல்லையாவ, அப்படியே வந்து மெழுகா உருகிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து உங்களோட பக்தி வந்து ஒரு உண்மையான பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த அம்பாளோட ஆர்த்தி இது நடக்கும் இல்லையா, பஜனை நடக்கும், ஆரத்தி காட்டுவாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் மனதார அம்பாள் கிட்ட வந்து ஒரு குழந்தை போல் அவள் மடியில் வந்து நீங்கள் சாய்ந்து தலை வைத்து ஒரு அம்பாள் உங்கள் தலையை தடவி கொடுக்குற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஸ்கந்த மாதா வந்திருக்காங்க, அதாவது முருகனோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாங்க, ஒரு மனதில் அமைதியை கொடுப்பாங்க. ஓகே, அதாவது நீங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் மாஸ் டைமிங் ஃபார் மை லைஃப். நான் வந்து அம்பாள் எனக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நேரத்தையுமே வந்து நான் வந்து அம்பாளை நம்பி தான் கடத்துகிறேன். ஓகே, சரணாகதி, அது எல்லாமே அதுதான். சரணாகதி வந்து என் வாழ்க்கையில் நடந்ததும் அவளால் தான் நடந்தது, இப்போ நடக்கிறதும் அவளால் தான் நடக்குது, நடக்க போகிறதும் அவள் கையில் தான் இருக்குது, அவள் எல்லாமே நல்ல விஷயமா எனக்கு நடத்தி தருவா அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து உங்களுக்கு கை கோர்த்து நிற்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தையும் அம்பாள் வந்து கொடுப்பா. முருகனை வந்து குழந்தையாக மடியில் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு முருகரை கும்பிட்ற ஒரு பக்தியாக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் உங்கள் குழந்தையோ அதாவது ஒரு பேரம்பேத்தி வர்றதோ இல்லை குழந்தை வர்றதோ இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்களேன், அவங்களையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. சரி, எங்கோ போய் நல்லா இருக்கட்டும், அவங்க என்னை வந்து சீட் பண்ணாங்க, ஆனால் அவங்க எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட தப்பாகவே யாராவது நடந்துக்கிட்டால் கூட, எனக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுட்டா கூட, எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருந்துட்டு போட்டீங்க, என்னையை விட்டால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ வந்து என்னென்னா மன்னிச்சிட்டப்போ உங்களுக்கு வந்து மனசில் பேர்டன் இருக்காது. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஐயோ இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க பேர்டன் ஆகிறாங்களோ இல்லையோ நீங்கள் பேர்டன் ஆவீங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சிருங்க, அந்த நிமிஷமே மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்குரிய தண்டனை அந்த கடவுள் கொடுத்துக்குருவாங்க. நான் வந்து இப்போ இதிலேருந்து ரிலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து மனசில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு இம்பேலன்ஸாக இருக்கீங்க, வீட்டு வேலை கூட உங்களால் இப்போல்லாம் செய்யவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறீங்க நீங்கள். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை நடத்தணும்னு, ஆனால் அது நடத்துறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மனம் தளர்ந்துடுறீங்க. அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாம். நீங்கள் அம்பாளை வந்து மனதார வழிபடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். அம்பாள் மனதை குளிர வைங்க. கண்டிப்பாக வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அம்பாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆதியம்மன் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரீ பாலா வந்திருக்காங்க. நீங்கள் வந்து பாலாம்பிகையை வந்து கும்பிடுங்க. பாலாம்பிகை வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க. ஒரு சித்தர்கள்லாம் ஃபஸ்ட்டு இந்த வாழையை தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலை எதுவுமே ஆரம்பிப்பாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் உள்ளே நுழையிறீங்கனாலுமே ஸ்ரீ பாலாவை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் வந்து மற்ற அடுத்தடுத்த சித்திகள்லாம் வந்து உங்களுக்கு பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலாவை தான் வந்து வேண்டிக்கணும். ஓகே, பாலாம்பிகை உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம். உங்களோட இந்த மந்த் வந்து நீங்கள் பாலாம்பிகையோட ஃபோட்டோவை வந்து டிபியை வச்சுக்கலாம், இல்லை ஃபோனில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் ஸ்ரீ பாலாவை கும்பிடுங்க. ஓகே, முடிஞ்சால் நெமிலியில் இருக்க பாலாவை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலில் பாலாம்பிகை இருக்காங்க அப்படின்னா பாலாம்பிகையை போய் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து எல்லா வித நன்மைகளையுமே வந்து பாலா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சிபுரத்துலேயும் வந்து பாலாம்பிகை இருக்காங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு வரலாம். இல்லை நீங்கள் காமாட்சியை கும்பிடலாம், காமாட்சி கூடவே தான் பாலா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் பாலாம்பிகை வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து எந்த உருவில் அம்பாவில் நீங்கள் கும்பிட போகிறீங்க இந்த மந்த் அப்படின்னா ஸ்ரீ பாலாவோட உருவத்தில் நீங்கள் வந்து அம்பிகையை வழிபட போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாலாவோட மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இப்போ வந்து பாலான்றவங்க வந்து 12 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு கன்னி பெண் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு கூட இருக்கலாம். ஓகே, இல்லைனா மா வைஷ்ணவி தேவியும் வந்து கன்னிப்பெண்ணா அவங்கள வழிபடக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து சாதிக்க போகிறீங்க, அதுக்கான முதல் தொடக்கமாக இது வந்து பாலா வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இனி நடப்பது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பைல் நம்பர் 2 பார்வதி தேவியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். அம்பாள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லார்ட் கணேஷாவோடு வந்திருக்காங்க, சிம்ம வாகனத்தோடு வந்திருக்காங்க அம்பாள். பச்சையம்மனாகவும் எடுத்துக்கலாம், நம்ம மீனாட்சி அம்மனாகவும் எடுத்துக்கலாம், பார்வதி தேவியாகவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரூபமோ வந்து உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருக்கலாம். ஓகே, உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லார்ட் கணேஷாவை நீங்கள் எப்பயுமே வந்து வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை விக்னங்களை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடைகளை தகர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நான் எங்கே பார்த்தேன், அம்பாள் வந்து இப்போ கடைசியாக தரிசனம் பண்ண வந்து கும்பகோணத்தில் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் கும்பகோணம் போவேன்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கோவில் போயிருந்தோம், மாரியம்மன் கோவிலுக்கு. பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு சரி கும்பகோணம் பக்கத்தில் இருந்தது. சரி, நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்பா அம்மாவை பார்க்காம எப்படி போகிறது, கும்பகோணம் வந்துட்டு கும்பமேஸ்வரரை பார்க்காம எப்படி போகிறது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம். வெளியிலலாம் நிறைய லைட்டாக இருந்தது. என்ன லைட்லாம் போட்டிருக்காங்க, பயங்கர கிராண்ட், ஏதோ ஃபங்க்ஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன போது தான் பார்த்தா தெரியும்
தெரியுது. அங்கே வந்து அவ்வளோ தத்ரூபமாக அம்பாள் வந்து இருந்தாங்க, மங்களாம்பிகை. அப்படி பார்க்கவே ஆசையாக அப்படி அணைச்சிக்கலாம் போல் இருந்தது. அந்த அளவுக்கு தத்ரூபமாக வந்து அவங்க உருவம் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் அத்தனையும் நடைபெற்றுட்டு இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கியே கிளம்பிடணும், அடுத்த நாள் கிளம்புற வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அங்கே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இங்கே கும்பாபிஷேகம், ஸோ வந்துட்டீங்க, நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு என்னமோ அது அம்பாலே சொல்கிற மாதிரி இருந்தனால நான் வந்து அடுத்த நாள் இருந்து கும்பாபிஷேகத்தை கண்ணார தரிசித்தேன். உங்களுக்கும் நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஓகே, ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதாவது கூப்பிட்டு வச்சு தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் இருந்து எங்கோ ஒரு மூலையில் வந்து நார்த் இந்தியாவில், ஆனால் என்னை வந்து கரெக்டான நேரத்துக்கு அங்கே வர வச்சு 16 வருஷம் கழித்து நடக்கிற அந்த கும்பாபிஷேகத்துக்குள்ளே என்னை அலோவ் பண்ணி, அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த யாகசாலையெல்லாம் பார்க்கக்கூடிய தரிசனம் கொடுத்து, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க, நீ எங்கே போனாலும் ஒரு ஸ்பெஷல் உனக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்தில் நடந்தது. இப்போ 2 டேஸ் முன்னாடி கூட நான் ஊருக்கு வரும்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அப்படியே அம்பாள் பக்கத்துலேயே என்ன ஒரு 10-15 நிமிஷம் உட்கார வச்சு நல்லா அப்படி தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. அந்தளவுக்கு அழகாக இருந்தாங்க அம்பா. அப்படி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். ஒரு உள்ளே வந்து நம்ம சுற்றி வந்து இது பண்ணுறப்ப எனக்கு ஒருத்தவங்க வந்து சுக்குமல்லி காஃபி கொடுத்தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து நான் குடித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அது. நான் அப்போ தான் நினச்சேன், சரி ஏதோ அம்பாள் வந்து நமக்கு அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு நோய் தீர்க்கும் அந்த திருஞான சம்பந்தர் வந்து நோய் தீர்க்கிறதுக்காக ஒரு திருநீர் வச்சுருப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து நோய் தீர்த்த படலம்னு சொல்லிட்டு. அது முன்னாடி அப்போ தான் வேண்டிட்டு நான் வந்து அந்த திருநீர் எடுத்து, ஏன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால திருநீர் எடுத்து நான் பூசிட்டு அம்மாள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த பிரகாரத்துக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து ஒரு சுக்குமல்லி காஃபி கொடுத்தாங்க. அது வந்து ஏதோ எனக்கு கடவுள் வந்து ஒரு மருந்து கொடுத்ததாக தான் நான் நினச்சேன். அது மருந்தாக தான் எனக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த இது கிடைச்சதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பணத்துக்கு நம்ம வாங்கலை, ஒருத்தவங்க கொடுத்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து எவ்வளோ கடுமையான சோதனைகள் கொடுத்தாலும், எல்லா ரிலேஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டா கூட, ஆனால் அம்பாள் வந்து என் கையை பிடிச்சிட்டு, அப்பா ஒரு சைடு அம்மா ஒரு சைடு என் கையை பிடிச்சிட்டு, நாங்கள் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுற, நீ வா என் கூட, நான் உன்னை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்றத வந்து ஒவ்வொரு நிமிடமே நான் அப்படி வந்து அனுபவிக்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து நீங்களும் மனதார சரண்டர் பண்ணுங்கள் அம்பாள்கிட்ட. அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழி நடத்துவாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணிகிட்டே வந்துருச்சு இந்த கார்டு. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே கண்ணை மூடிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் அது ஓப்பன் பண்ணி வந்துடுச்சு. வேர்ல்டு கார்டும் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து வேலைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிற விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டே இருக்கிறீங்க. அதாவது வேலை வந்து தேவை தான், வாழ்க்கையில் வந்து ஒர்க் பண்ணாமல் நமக்கு பணம் கிடைக்காது, நம்ம மற்ற விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனால் வேலை முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகமும் முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு கடவுளோட வழிபாடும் அந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்கிறாங்க. நம்ம பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகணும், அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலை தேடி தேடி போகிறது தான் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் மனசு வந்து அம்பாளை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கும், சிவனை வந்து நினச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு மலை பிரதேச கோவிலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் வேலை பழுவுனால் நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையாக கூட இருக்கலாம், இல்லை பழனி மலையாக இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு மலைக்கோவில்
ஓகேவா? அது சிவன் கோவிலாகவும் இருக்கலாம், முருகர் கோவிலாகவும் இருக்கலாம், ஏன் நம்ம பிள்ளையார் வந்ததுனால நம்ம உச்சி பிள்ளையார் கோவிலாக கூட இருக்கலாம். ஓகே, ரொம்ப நாள் அங்கே போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உச்சி பிள்ளையார் கோயிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது இப்போதைக்கு போகக்கூடிய சான்சஸ் எனக்கு கிடைக்கல. அங்கே வந்து தாயுமானவர் இருப்பாங்க, தாயுமே நமக்கு ஆனவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் பிளேசஸ். ஓகே, ஒரு வகையில் நீங்கள்லாம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கனால எப்போ நினச்சாலும் நீங்கள்லாம் போயிட்டு வரலாம். நானே இங்கேருந்து எப்போ நினச்சாலும் எங்கேயாவது போயிட்டு வந்துடுறேன். நீங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் மனசு வைக்கணும். வேலை வந்து நமக்கு எப்பயுமே இருந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் நமக்கான நேரத்தை வந்து நம்ம தான் வந்து எடுத்து செலவழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு திருப்பரங்குன்றமாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு மலை கோவிலுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்கான நேரம் இப்போ வந்திருக்கு. அங்கே நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முடிஞ்சு புதிய விஷயம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராகும். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து உங்களை விட்டு விலகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரிலேஷனாகவே இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாரோ உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க அவங்களா பேச்சை கட் பண்ணிட்டு விலகுறாங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுன்னு ஒரு கும்பிடு போடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் இருந்தால் உங்களால் அடுத்தடுத்த நிலைமைக்கு போக முடியாதுன்றதுனால கடவுளாக பார்த்து தான் அவங்கள பிரித்து விடுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து அதுக்காக ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நல்லவங்க தான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும். கெட்டவங்க, கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி கொண்டவங்க வந்து நல்லவங்களோட ட்ராவல் பண்ணவே முடியாது. ஓகே, இது நான் வந்து என்னோடய ஓன் லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் உங்களுக்கு. அந்த தகுதி வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? அதனால தான் உங்களை விட்டு விலகுறாங்க, இல்லை விலக்கி வைக்கப்படுறாங்க கடவுளால் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள். ஸோ யார் இருந்தாலும் உங்களுக்கு இல்லைனாலும் அம்பாள் வந்து உங்களுக்கு துணை இருக்கா. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடத்தி வைக்க போகிறா. ஒரு பெரிய நல்ல விஷயம், ஒரு நல்ல மாற்றம் அந்த மலைக்கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். அந்த மலைக்கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. ஓகே, அது வந்து அம்பாலோட பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, உங்கள் அம்பாலோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு யாருமே வேணாம், நீ தனியாக இருக்க அப்படின்னு நீ நினச்சி ஃபீல் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். நீ அம்பாளை அவங்க உன் ரூபத்தில் யார் ரூபத்தில் வந்து உன் கூட வந்து உன் கையை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட கைகளை வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சு அப்படியே மனதார வந்து வேண்டிக்கிட்டு, அம்மா இன்றைக்கி என் கூடவே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அம்பாள் வந்து அப்படியே உங்கள் கூடவே வந்து உங்களை வந்து அணைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரம்மச்சாரிணி அம்மா வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. லார்ட் சிவா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொறுமையை வந்து கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு பவரை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஐ ட்ரஸ்ட் த பெர்ஃபெக்ட் டைம் இஸ் அன்ஃபோல்டிங். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கான நேரம், கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல நேரம் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு, உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்க போகுது, நினைத்ததெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார நம்புங்க. என் அப்பா அம்மா வந்து என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில நேரம் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்து ஆகிடும், ஏதோ ஒரு தப்பு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அது வந்து என்னென்னா
அம்பாள் வந்து உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது வந்து உங்களை வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தண்டனையாக தெரியும், ஏமா என்னை மட்டும் சோதிக்கிற அப்படின்ற மாதிரி. ஆனால் அது வந்து உங்களை வந்து தயார்படுத்துகிறாங்க, ஒரு லெவலுக்கு வந்து உயர்த்துறதுக்கு தயார்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து தன்னைத்தானே மன்னிச்சுக்கோ சொல்லி நீங்கள் அம்பாள்கிட்ட வந்து நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து எறும்புகளுக்கு புத்து இருக்கும் இல்லையா, எறும்பு புத்து இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் போய் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டெய்லி காலையில் ஒரு 5 கிலோ மட்டும் அது நாட்டு சர்க்கரை வாங்கி ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் பார்க் இருக்குது, அதில் வந்து எங்கெங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ அங்கெல்லாம் போட்டுகிட்டே இருக்கார், டெய்லி போட்டுகிட்டே இருக்கார், எத்தனையோ வருஷமாக போட்டுட்ருக்காரு. நான் அவரை பார்த்துட்ருக்கேன் 10-15 வருஷமாக, டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி முடியலன்னா கூட நம்மளுக்கு என்றைக்கு உங்களுக்கு சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா, சண்டே ஃப்ரீயாக இருக்கலாம், அன்றைக்கி ஒரு நாள் கொண்டு போய் அந்த எறும்புகளுக்கு வந்து நீங்கள் உணவளிக்கும் போது கர்மா வந்து ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரம் நான் என்னோடய வாழ்க்கையில் உணர்ந்த விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு நம்மளையே அறியாமல், நம்மளும் மனுஷங்க தானே, ஸோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா உடனே பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். அது நான் உணர்ந்துட்டு, ஓ சரி இந்த சின்ன விஷயம் நம்ம பண்ணதுனால தான் இது நமக்கு நடந்ததுன்றது அப்பயே அந்த நிமிஷமே நான் உணர்ந்துடுவேன். என்னென்னா என்னை தப்பே செய்ய விட மாட்டாங்க, அப்படியே அந்த தப்பு செஞ்சால் கூட உடனே எனக்கு வந்து உடனே பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். ஏன் எவ்வளவோ பெரிய தப்பெல்லாம் செய்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சா நம்மளை வந்து அந்த லெவலுக்கு வந்து மாற்றுறாங்க. கர்மா வந்து ஒரு பேக்கேஜாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, ஏன்னா இருந்ததுன்னா அவங்களால ப்ளஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ கட் பண்ணி நம்மளை வந்து ஒரு தூய ஆன்மாவாக நம்மளை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்காதீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக உங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ்விங் கிவிங், அதாவது என்னென்னா குயின் ஆஃப் வாட்டர் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப லவ்விங் பர்சன், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே நீங்கள் பிறந்தவங்க, அதாவது அன்பை கொடுக்க பிறந்தவங்க. ஓகே, ஸோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே எல்லோரும் வருவாங்க, அவங்களுக்கான ஹீலிங் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும்னு நம்புவாங்க. உங்கள்கிட்ட பேசுனா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு மன சாந்தினாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஓ மை காட், குயின் ஆஃப் வாட்டர், குயின் ஆஃப் எர்த், எல்லாம் குயின் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ஜொலிக்க போகிறீங்க, குயின் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி உயர்வோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லைனா வந்து உங்களை வந்து புகழ போகிறாங்க, மற்றவங்க புகழ போகிறாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு மெடல் கிடைக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்க போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ராணி போல் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து 2 கார்டுமே பாருங்கள் என்ன கார்டு வந்திருக்குன்ட்டு. ஒரு புதிய பிகினிங் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏஞ்சல்ஸை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய தைரியம்தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸோட பிளஸிங் இங்கேயும் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரென்த்து கார்டில் ஏஞ்சலோட சிம்பிள் இருக்கா. ஸோ ஏஞ்சல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் ஏஞ்சல், இங்கேயும் ஏஞ்சல், இங்கே குயின். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, நீங்கள் அது எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதை செலக்ட் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஓகே, சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப லக்கி பர்சன். உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அம்பாள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பச்சையம்மன்ற போதே மீனாட்சி தான், மீனாட்சி அம்மனும் ஒரு குயின் தான். ஸோ அவளை கும்பிட நீங்கள் வந்து ஒரு
ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க. அவளை கும்பிட்ட யாருமே அவளை வந்து கீழே இறக்க மாட்டா, மேலே மேலே உயர்த்திட்டு தான் போவா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காளி கபாலி வந்திருக்காங்க. ஸோ உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் ஓகே ஓட ஓட விரட்டுற தன்மை வந்து காளி கபாலிக்கு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் யாருமே உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறா. உங்களை எதிரிகளால் உங்களை டச் கூட பண்ண முடியாது. ஓகே, உங்களை அழிக்கணும்னு நினச்சா அவங்கள அழிச்சிருவா. ஸோ அவங்க அழிக்கணும்னு நினைக்கும் போதே வந்து அவங்களுக்கு பயத்தை காட்டிடுவா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஒரு குயின் போல் நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அம்பாலோட பக்தையாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச அம்மன் பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.